6ஆம் அதிபதி சேர்ந்து வக்ரமாவது கன்னி லக்னத்துக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸும் சேர்ந்து தெரிகிறது. நான் சிம்ம லக்னத்துக்கு சொன்ன பாருங்க, 6க்குரிய வக்ரம் நோயை தரவுனே நோயாளி ஆகிட்டான். நம்மளும் எங்கே நோய் தரப்போகிறான். அப்போ இதில் ஒரு கன்னி லக்னத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னா 5க்குரியன் வக்ரம் ஆகக்கூடாது. திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய பூர்வீகத்தோடைய நம்மளுடைய அனுகிரகம் எதுவுமே கிடைக்காது போயிடும். பூர்வீக பிரச்சனைகள் உண்டு. கன்னி லக்னத்துக்கு 5க்குரியன் வக்ரமானால் பூர்வீக சொத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு உண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நல்லா இருப்பாங்க. அது வரைக்கும் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே வெளியேற வேண்டும். குடும்பமாக சேர்ந்து வெளியேறணுமா? கன்னி லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து 5ஆம் அதிபதி வக்ரமானால் வாஸ்துபடி அவங்க வீட்டில் வடமேற்கு பிரச்சனை இருக்கும். வடமேற்கில் ஏரி, குளம், குட்டை, பள்ளம், பாத்ரூமு, ஃப்ளோரு ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கும். நீ செக் பண்ணி பாருங்கள், மிரண்டு போயிடுவாங்க சில பேர்லாம். எப்படி சார் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, நான் தூங்குறதே 2 மணி 3 மணி ஆகுது மேடம். மக்களுக்காக சிந்திச்சு இப்போ அஸ்ட்ராலஜி பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். கொஞ்ச நாள் என்னுடைய R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போய் இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய புதிய தகவல்களை சொல்லி மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்.